அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், ஏன் சிக்கலாக இருக்குது, திருமணமே சிக்கலா?
நான் காதலிக்கிறேன், சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அந்த காதல் கிட்டக்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுது, இது ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு காதலே இல்லை, உப்புச்சப்பே இல்லாத மாதிரி ஒரு கல்யாணம். என்னங்க வாழ்க்கை, என்ன குடும்ப சரவணன் இது, இப்படி இருக்குங்க. அப்படிங்கிறது தான் தனுசு ராசியுடைய டைம். என்ன காரணம்? ராசிக்கு 2வது வீடு குரு வந்து நீசம், 5வது வீடு சூரியன் உச்சம், 7வது வீடு புதன் ஆட்சி. அதாவது பொதுவாக தனுசு ராசிக்கு 5வது வீடு 7வது வீடை எடுத்துக்கிறோம். 5வது வீட்டில் சூரியன் உச்சம். என்றைக்குமே தனுசு ராசிக்காரவங்க வந்து உங்களுடைய பேர் தான் வந்து டாமினேஷன். என்றைக்கு நீங்கள் உங்கள் மனைவியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் மனைவி சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். முதல்ல கேட்க மாட்டீங்க, அப்புறமா கேட்குற மாதிரி வந்துடும். கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிடும். அதே மாதிரி கணவன் வந்து தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா இது, மனைவி தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா முதல்ல கணவன் பேச்சை கேட்க பிடிக்காது, அப்புறமா கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிடும். ஆனால் கேட்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டஃப்பு சிலபஸ் தான், ஏன்னா டாமினேட்டு. ஆனால் அதே நேரத்தில் எதுவும் நல்லது சொல்கிற மாதிரி தெரியும், பிறகு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த கல்யாண வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை, நிறைய நமக்கு வந்து விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, இப்போ போய் அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. எப்படிலாம் நான் இருந்தேன், இப்போ நான் இப்படி அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் சுதந்திரமாக இருந்தேன் தெரியுமா, சம்பாதிக்கவே பிடிக்காது, இப்போ போய் என்னை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கட்டாயமாக சம்பாதிக்க பிடிக்கும், ஆனால் கட்டாயமாக சம்பாதிக்க பிடிக்காது. ஆனால் கட்டாயமாக சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தனுசு தள்ளப்பட்டுடும். தட் இஸ் லவ். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 5வது இடத்த மாற்ற முடியாது, 7வது இடத்த மாற்ற முடியாது. புதன் வந்து அங்கே ஆட்சி பெற்றவர். அதனால் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கிறத விட குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். குழந்தைய மட்டும் தள்ளி போடக்கூடாது. இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் வாழ்க்கை ஸ்டார்ட். ப்ராசஸிங்கே அப்போ தான். பிரம்மன் வந்து எப்படி கிற்களை மாற்றுறான்னு தெரியும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய கடமையை நம்ம தலையில் வைப்போம் ஆண்டவன். அது வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை பற்றி யோசிச்சுருப்போம். பொதுவாகவே அப்படி தான், கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறந்த பிறகு தான் குழந்தை சந்தோஷத்தை. இதில் தனுசு ராசிக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா குரு இங்கே ஆட்சி பெற்றவர். 7ஆம் வீடுங்கிறது நேரடியாக குரு பார்வை பெறார், புதனை போய் பார்த்துறார். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம போட்ட விதை நமக்கு பிரச்சனையாகவும் இருக்கும். அந்த விதைக்காக நம்ம தண்ணி ஊற்றணும், விதைக்காக அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த பாதுகாக்கணும், அந்த மரத்தை யாரும் வந்து கடிச்சின்னு போயிடக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் தனுசு தள்ளப்பட்டுடும். அதனால தான் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதிகமாக எதுவுமே பேசாதீங்க. நீங்கள் ஏதாவது ஓவராக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே நமக்கு பிரச்சனையாக போயிடும். அதாவது ரூல்ஸ் நிறைய பேச முடியாது. அந்த ரூல்ஸை எப்படி பேசணுன்னா, மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே ரூல்ஸ் பேசணும். உன்ன மாதிரி உண்டா, நீ வந்து பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் பேசணும். தனுசு ராசிக்காரர் ஒரு புருஷனாக இருக்காருன்னா அவர் மனைவிகிட்ட எப்படி பேசுவார் அப்படின்னா, உன்ன மாதிரி உண்டா, உன்னைய தவிர எனக்கு உலகத்தில் யாரையுமே பிடிக்காது, இன்றைக்கி தோசை போட்டுரு அப்படின்பார். தோசை ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். இட்லினா 2 ஈடு போட்டு 10 இட்லி வந்துடும். அட்லீஸ்ட் 5 4 9, ஒரு தட்டுக்கு 5 இருக்கும், கீழ்த்தட்டில் 4 இருந்தாலும் 9 இட்லி டக்குன்னு வந்துடும். தோசைன்னா ஒன்று வாத்து போடணும். ஆனால் புருஷன் பொண்டாட்டிகிட்ட என்ன போய் சொல்கிறாரு, உன்ன மாதிரி உண்டான்றாரு, தோசை போட்டுருன்னுவார். அந்த அம்மா தோசை போட்டுக்கிட்டே இருக்கும். 3வது தோசை சாப்பிடும்போது சொல்லுவார், முருகலாக இருக்குது, கடை தோற்றுரும் அப்படின்வார். 4வது தோசை, 5வது தோசை, 7வது தோசை போயிட்டுருக்கும். அப்படி வேலை வாங்கக்கூடிய திறமை தனுசுக்கு உண்டு. இப்படி தான் அன்பை வெளிப்படுத்தணும். இதே மனைவி தனுசாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். புருஷனை இந்த ஒரு படத்தில் பார்த்தேன், அது என்ன படம் வந்து ஒரு சீரியல், ஒன்று சீரியல் கூட கிடையாது, என்ன வெப் சீரியலா, இப்போ இதில் போட்டிருக்காங்க, ஹாட்ஸ்டாரில் வெளியிட்டிருக்காங்க ஒரு படம், விஜய் சேதுபதி படம். அதில் ஒரு போலீஸ்கார் இருப்பார். அந்த போலீஸ்காரை வந்து அந்த மனைவி வந்து வேலைக்கு அனுப்புவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மனைவி அப்போ மாமியார் சொல்லுவாங்க, பாரு வேலைக்கு போகிற புருஷனை தடவி கொடுத்துனே இருக்காப்பார் அப்படின்வாங்க. அதை காட்டான் எஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். எஸ், அது ஒரு அற்புதமான அந்த கதையை எழுதியிருப்பார் அந்த டைரக்டர், நல்லா பண்ணியிருப்பார்.
வாய்ப்பு இருச்சா பாருங்கள், நான் படத்துக்கு இது கொடுக்கல, அப்படி நினச்சிடாதீங்க. அந்த சீன் அந்த மாமியார் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல தனுசு ராசியாக இருந்தால் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்கள தன் பக்கம் ஈர்க்கணும், தன்னை நேசிக்க வைக்கணும். இதுதான் உண்மை. அப்போ தான் இந்த காதல் அதிகமாகும். காதல்னா என்னங்க? நம்மளுடைய அன்பை உண்மையாக வெளிப்படுத்துறது, பொய் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தானேங்க காதல். அதை தானேங்க நம்புகிறோம். இப்படிப்பட்ட இந்த காதல் நல்லா வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஈகோ வரவே கூடாது. ஆனால் தனுசுக்கு நிறைய இடத்துல ஈகோ வரும். அதனால தான் நிறைய இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு காதலும் கை கொடுக்காது, சில நேரத்தில் கல்யாணமும் கை கொடுக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த காதல் கை கொடுக்கணுன்னா நிறைய இடத்துல அவங்கள பாராட்டி வேலை வாங்கணும். தனக்கு ஒன்று வேணும்னா அவங்கள பாராட்டி, ஒன்றை மாதிரி உண்டா, நீ தான் எனக்கு இந்த இடத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நம்ம வாங்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கல்யாணத்தில் உள்ள சிக்கல்கள்லாம் விலகும், திருமண வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் விலகும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது குரு வழிபாடு மட்டும்தான். குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை போய் 2 நெய் விளக்கு போடுங்க. கல்யாணம் ஆகலைன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும், கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா சீக்கிரம் கல்யாண வாழ்க்கை நல்லா ஆகிடும். குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்க பார்க்க இருப்பார். இதை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி 7 விஷயம் நான் சொல்லித்தரேன், முடிஞ்சால் செய்யுங்க. பொறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முதல்ல பொறுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பொறுப்புணர்வு இருக்கோ உங்கள் பேருக்கு உள்ள பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது புருஷனாக இருந்தால் புருஷனுக்கு நினைக்கிறத மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி நினைக்கிறதையும் நீங்கள் செய்யணும். பொண்டாட்டியாக இருந்தால் பொண்டாட்டி மட்டும் உங்கள் நினப்பு இல்லாமல் உங்கள் புருஷனுக்கு பிடிச்சதையும் நீங்கள் செய்யணும். அதான் தனுசு ராசி. அப்போ உங்களுடைய காதல் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். உங்கள் துணைக்கு நேரம் அதிகமாக ஒதுக்குங்க. உங்கள் நிறைய பேசுங்க. என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுங்க, அதை கொடுத்தே தீரணும். அதேமாரி உங்கள் மனைவிக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு சுதந்திரம் கொடுங்க. அதுமாரி பொறுப்பில் சமநிலை கொடுங்க. அதேமாரி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சுதந்திரம் கொடுங்க, பொறுப்பில் சமநிலை கொடுங்க. பொறுப்புனா பாதிக்கு பாதி எல்லாமே. அதேமாரி நேர்மையாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் தனுசுக்கு. அதே மாதிரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த நேர்மையை எதிர்பாருங்க, கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. உறவுக்கு முன்னுரிமை கொடுங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியோடைய வீட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க, பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனோட வீட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க, மரியாதை கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அது வரவே உங்களை உயர்த்திடுவாங்க. அதுவே உங்களை பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அதை தவிர்த்துருங்க. ரொம்ப கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் வெளிப்பார்வையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்கன்னா பயங்கரமாக கட்டுப்பாட்டோடு இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. காலம் வரம் வரை அவர்கள் காத்திருக்கிறார்கள்ங்கிறது அதுக்கு பேர், அதுவும் ஒரு கட்டுப்பாடு. ஆனால் இது பேர் கட்டுப்பாட்டில் வராது. நல்லா புரியுதா? தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னா காலம் வரும் வரை காத்திருப்பாங்க. அதான் தனுசு ராசிக்காரவங்க. இதை உங்களோட பேர் செக்ஷன்ட்ட உணர்த்துங்க, அதை ஏற்றுப்பாங்க. குடும்பத்தோடு ரொம்ப இணைந்து இருங்க. இந்த 7 விஷயத்தை நீங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருங்க. மனைவி எங்கே போனாலும் மனைவி கணவன் சேர்ந்து போகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். அப்படி போக முடியாத சுச்சுவேஷன் வருது அப்படின்னா மனைவியோட நினைவில் கணவன் போங்க, கணவனுடைய நினைவில் மனைவி போங்க. இந்த நினைவாவது நம்மளோட சேர்ந்து இருக்கணும். அப்படின்னா என்னென்ன அர்த்தம் எனக்கு புரியலங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் மனைவியோட ஞாபகம் வரணும். என் பொண்டாட்டிக்கு இந்த பூ பிடிக்கும்ல, என் பொண்டாட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும்ல, என் பொண்டாட்டிக்கு எனக்கு இந்த ஏதோ ஒன்று பிடிக்கும்னு ஆசைப்படணும், என் புருஷனுக்கு இது பிடிக்கும்ல அப்படின்னு. புருஷனை பற்றி அடிக்கடி வெளியில் போய் பேசணும், பொண்டாட்டியை பற்றி அடிக்கடி வெளியில் பேசணும், நல்லா பேசணும். என் பொண்டாட்டி சூப்பராக காப்பி போடுவாங்க, அவள் காப்பியே போட மாட்டான். ஆனால் சொல்லணும், என் புருஷன் என்னை கை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ தாங்க ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தாருங்க, சூப்பராக கொலுசு வாங்கி கொடுத்தாரு, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அது போடுறது இல்லை, அது ரொம்ப ஜல்ஜல்னு இருக்கா, அதனால் போடுறது இல்லைங்க. இப்படி சொல்லணும். நம்பவே மாட்டீங்க, 1 வருஷத்துக்குள்ளே அந்த ஆள் கொலுசு வாங்கி கொடுத்துருவார். இவ்வளவு தாங்க அன்னோன்யம். இதை ரொம்ப புரிஞ்சுக்கிங்க. சூப்பராக அந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பேர் செக்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் வெளியில் போயிடும். சிக்கல்லாம் தவிடுபொடியாகி சூப்பராக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.